நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 891 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்துறாங்க ஒரு 60 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க 960 முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்குங்க. இது எப்படி இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் 870 முடிஞ்சிருங்களா, போஸ்ட் மார்க்கெட் 891ங்களா. ஸோ ஓப்பனிங் பண்ணுறாங்க ஒரு 960 950 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பன் ஆனாங்க மார்க்கெட்டுக்கு இமீடியட்டாக இந்த 26,000 இருக்குல்லங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் திரும்ப ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு வேலைங்க 26,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா திரும்ப இந்த லோலாம் உடச்சிருங்க. இது 800 உடச்சிட்டுங்க. மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்லங்க, இந்த ஒரு 500ங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 26 உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி தெரியுது. ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க 277. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்க நல்லதுங்க. ஸோ நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. பார்க்கலாங்க இன்றைக்கி ஓப்பன் ஆகிங்க, இதை பிரேக் பண்ணி மேலே போதும்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு புல்லிஸ் மூமெண்ட்டமில் இருக்குங்க. இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தா ஒரு 250 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேங்க. அப்படி ஓப்பனிங் வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப இந்த டே ஹை ப்ரீவியஸ் டேவோட ஹை கட் பண்ணி மேலே தாங்க போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போச்சுன்னா உங்களுக்கு 60K தாங்க. அதாவதுனா இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் என்ன கீழே வந்துட்டு எப்போல்லாம் திரும்ப அப்போல்லாம் அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண நல்லதுங்க. ஒன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுங்க 250 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் இருக்குல்லங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க இந்த ரேஞ்சுங்க. இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் எக்ஸலண்டான புல்லிஸ் இருக்குங்க. எப்போல்லாம் கீழே ஒரு லோ பாயிண்ட் வந்து திரும்பதோ அப்போல்லாம் அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் இதெல்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒரு வேலைங்க அதாவது இந்த ரேஞ்சில் செல் பண்ணி வைங்க. இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, அதாவது 57,058 இருக்குங்களா. ஸோ இங்கே நீங்கள் செல் பண்ணிட்டாங்கன்னா கூட கீழே இறங்கினாலுங்க ஒரு 200 பாயிண்ட் தாங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி மேலே தாங்க வர பார்க்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய அளவு இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இது வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி தான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் 60K ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதாங்க நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலே நல்ல சப்போர்ட்டாக தாங்க இருக்குது. இந்த 200 இருக்குல்லங்க, இதுவே நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆல் டைம் ஹை தாங்க. இதில் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்கலாங்க 550ங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள் 530ங்க 13,530. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறது வேண்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டு மேலே வந்துருச்சு. ஸோ மிட் கேஃப்லாங்க ஒன்ஸ் ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு வேலை இங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நல்ல ஒரு செல்லிங் வரும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப் வேணாங்க. அதுக்கு பதிலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஓஏ பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 26 ரைட்டர்ஸ் இருக்காங்க, கால் ரைட்டர்ஸ் இருக்கானுங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லெவலில் தாங்க பாருங்கள் 25,500 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் எப்படி 950க்கு மேலே தாங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே 26 பிரேக் ஆச்சுன்னா 26லேயே புட் ரைட்டர்ஸ் நல்லா வந்துருவானுங்க. 26 25,900லேயே வந்துருவானுங்க. ஸோ பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ட்ரி எடுத்துக்கலாங்க. நம்மளும் ரைட் பண்ணுற மாதிரி தாங்க இந்த 850 900 இருக்குது பாருங்கள், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டுங்க அதுக்கு தகுந்த நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். லைவில் பார்க்கலாம் நம்மளே. தேங்க்யூ.